கடலில் போய் குளிங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மாவை ஒரு முறையாவது 10 முறையாவது நினச்சி பாருங்கள். அதாவது 1 மணி நேரத்துக்கு 1 முறையாவது கடவுளை நினைங்க. வீட்டில் இருக்கிறவங்கள காலையிலேருந்து ஆஃபீஸ் விட்டு போக சொல்ல மனைவி கிட்ட போட்டு சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. இதெல்லாம் ஒரு இது பழக்கத்தை வச்சுங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நான் கேட்கறதில்ல, என் பசங்களை கேட்கதே கிடையாது. நான் எங்கள் வீட்டுக்காரம்மா என்னடா டீச்சர் கற்றுக்குத்தாங்க நான் கேட்டாக்கா, வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தான்னு எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்பாங்க. இன்னத்துக்கு வாக்குவாதம். நான் டீச்சரை பற்றி கேட்பேன், எங்கள் வீட்டுக்காரம்மா வாத்தியாரை பற்றி கேட்பாங்க. அதனால் நான் கேட்கறது கிடையாது. என்ன பண்ணுறது? இப்படியா சார்? உண்மை சார். இது எங்கள் பொண்ணு வரும், அம்மா என்னம்மா டீச்சர் கற்றுக்குத்தாங்க உனக்குன்னு நான் கேட்பேன். ஹரி வாத்தியார் என்ன கற்றுக்குத்தாங்க உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. டீச்சர் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நான் கேட்பேன். வாத்தியார் நல்லா இருக்கிறாங்களா அவங்க கேட்பாங்க. அதனால் அந்த நேரத்தில் எது கேட்கணும் அது எது கேட்கணும். நம்மளே வாயை குத்து வாயை பிடிக்கும் கதையாகிடும். நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சொல்ல இன்னொன்று சொல்லாது சிரிப்பு தான் எனக்கு நேற்றுக்கு. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும். பாருங்கள், ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒற்றுமையாக வாழ கற்றுங்க சார். நன்றி, வணக்கம்.